ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 4. மேலும் பல குழிகள். மறுநாள் இரவு நானும் இயேசுவும் மறுபடியுமாக நரகத்தின் வலது பக்கத்துக்குள்ளே சென்றோம். மறுபடியுமாக முன்போலவே இயேசு நரகத்தில் உள்ள எழுந்துபோன ஆத்துமாக்கள் மேல் வைத்திருந்த அன்பை நான் கண்டேன். அவர் என்மேல் பூமியில் உள்ள அனைவர் மேலும் வைத்திருந்த அன்பை நான் உணர்ந்தேன். அவர் என்னை நோக்கி, மகளே, ஒருவராகிலும் அழிந்து போவது பிதாவின் சித்தம் அல்ல. சாத்தான் அநேகரை வஞ்சிக்கிறான். அவர்கள் அவனை பின்பற்றுகிறார்கள். ஆனால் தேவன் மன்னிக்கிறார். அவர் அன்புள்ள தேவன். இவர்கள் உண்மையாய் பிதாவினிடத்துக்கு திரும்பி இருந்தால் அவர்களை மன்னித்திருப்பார் என்றார். என் பிதாவே, இரக்கமாயிரும் என அவர் கூறியபோது அவர் முகம் மிகுந்த கனிவோடு காணப்பட்டது. மறுபடியுமாக எரிந்து கொண்டிருந்த குழிகளினூட வதிக்கப்பட்டு கொண்டிருந்த அநேக ஆத்துமாக்களை கடந்து சென்றோம். ஆண்டவரே, என் ஆண்டவரே, எப்பேற்பட்ட பயங்கரங்கள் என்று நினைத்தேன். நரகத்தில் எரிந்து கொண்டிருந்த அநேகமான ஆத்துமாக்களை கடந்து மேலும் மேலும் சென்று கொண்டிருந்தோம். வழி நெடுக எரியும் கரங்கள் இயேசுவை நோக்கி நீட்டப்பட்டன. தசை இருக்க வேண்டிய இடங்களில் சாம்பல் நிறமான எரிந்து கொண்டிருந்த அழுகிய பிசுறு பிசுறாக தொங்கிக் கொண்டிருந்த சதையோட கூட எலும்புகள் காணப்பட்டன. ஒவ்வொரு எலும்பு கூட்டினுள்ளே நிரந்தரமாய் அடைப்பட்ட புகை போல காட்சியளித்த ஆன்மா அடைப்பட்டு கிடந்தது. அவர்களுடைய அலறல்களை கொண்டு அவர்கள் தீ, புழுக்கள், வேதனை, நம்பிக்கையின்மை இவற்றை உணர முடிந்தது என்று நான் சொல்ல முடியும். அவர்களது கூக்குரல் என்னால் வர்ணிக்க முடியாத துக்கத்தால் என் உள்ளத்தை நிரப்பிற்று. அவர்கள் மட்டும் செவி கொடுத்திருந்தால் இங்கு இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைத்தேன். நரகத்தில் இருந்த அனைவருக்கும் எல்லா உணர்வுகளும் இருந்தது என்று என்னால் கூற முடியும். அவர்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்தையும் அவர்கள் ஞாபகம் வைத்திருந்தார்கள். அக்கினிக்கு தப்ப முடியாதென்றும் நிரந்தரமாய் அவர்கள் அங்குதான் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் நம்பிக்கையோடு இயேசுவினிடம் இரக்கம் காட்டும்படி வேண்டினார்கள். அடுத்த குழியின் அருகிலே நாங்கள் நின்றோம். அதுவும் மற்ற எல்லா குழிகளைப் போல்தான் இருந்தது. அதனுள் ஒரு பெண்ணின் உருவம் இருந்தது. அவளுடைய குரலை கொண்டு அவள் பெண்ணாய் இருக்க வேண்டும் என அறிந்தேன். அக்கனியின்று தன்னை விடுவிக்கும்படி இயேசுவினிடம் அவள் அழுதாள். அன்போட இயேசு அப்பெண்ணை பார்த்து, நீ பூமியில் இருந்தபோது நான் உன்னை என்னிடம் வரும்படி அழைத்து கொண்டு இருந்தேன். காலம் பிந்தி போகும் முன் உன் ஆத்துமாவை சரி செய்து கொள்ளும்படி வருந்தி கேட்டுக்கொண்டேன். நள்ளிரவு நேரங்களில் பல முறை என் அன்பை கூற உன்னிடம் வந்தேன். உன்னை நேசித்து அன்பு செலுத்தி என் ஆவியின் மூலம் உன்னை இழுத்தேன். ஆம் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன் என கூறினாய். உன் உதடுகளால் மட்டுமே நீ என்னை நேசிப்பதாக கூறினாய் தவிர உன் உள்ளத்தில் இருந்த அல்ல. உன் உள்ளம் எங்கே இருந்ததென்று எனக்கு தெரியும். என் ஊழியர்களை அநேக முறை உன் பாவங்களை விட்டு திரும்பும்படி கூற அனுப்பினேன். ஆனால் நீ செவி சாய்க்கவில்லை. மற்றவர்கள் என்னை கண்டு கொள்ள ஊழியம் செய்யும்படி உன்னை அனுப்ப விரும்பினேன். ஆனால் நீ என்னை அல்ல, உலகத்தை தான் விரும்பினாய். உன்னை அழைத்தேன், நீ கேட்கவில்லை. உன் பாவங்களை விட்டு மனம் திரும்பவில்லை என்றார். அப்பெண் இயேசுவினிடம், நான் எப்படி ஆலயத்துக்கு சென்று நல்லவளாய் இருந்தேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே என நான் சபையிலே சேர்ந்திருந்தேன். உம்முடைய சபையிலே ஒரு அங்கத்தினனாக இருந்தேன். எனக்கு ஜீவனை அளிக்கவே நீர் என்னை அழைத்தீர் என்று அறிவேன். அந்த அழைப்புக்கு எப்படியும் கீழ்ப்பணிந்தாக வேண்டும் என்று எண்ணி அப்படி செய்தேன் என்றாள். இயேசு அவளிடம், பெண்ணே, நீ இன்னும் பொய்யினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறாய். நான் அழைத்தபோது நீ கேட்கவில்லை. நீ ஒரு சபையிலே அங்கத்தினனாக இருந்தது மெய்தான். ஆனால் நீ ஒரு சபையிலே அங்கத்தினனாக இருந்து உன்னை மோட்சத்திலே சேர்க்கவில்லை. உன் பாவங்கள் அநேகமாக இருந்தது. நீ மனம் திரும்பவில்லை. நீ என் வார்த்தைகளை குறித்து அநேகர் இடறி விழ காரணமாயிருந்தாய். மற்றவர்கள் உன்னை வேதனைப்படுத்திய போது நீ அவர்களை மன்னிக்கவில்லை. நீ கிறிஸ்தவர்களோடு இருந்தபோது என்னை நேசிப்பது போலவும் சேவிப்பது போலவும் நடித்தாயே தவிர கிறிஸ்தவர்கள் இல்லாத இடங்களில் நீ பொய் சொல்லி ஏமாற்றி திருடவும் செய்தாய். கெடுக்கிற ஆவிக்கு செவி கொடுத்து ஒரு இரட்ட வாழ்க்கை வாழ்ந்தாய். நீ நெருக்கமும் இடுக்கமுமான பாதை அறிந்திருந்தாய் என்றார். இயேசு மேலும், உனக்கு இரட்ட நாவு இருந்தது. கிறிஸ்துக்குள் இருந்த உன் சகோதர சகோதரியை பற்றி நீ பேசினாய். நீயே நியாயம் தீர்த்து அவர்களை விட நீ பரிசுத்தமானவள் என்று உன் உள்ளத்திலே பாவம் இருக்கும்போதே நினைத்தாய். என் இனிய மனதுருக்கத்தின் ஆவிக்கு நீ செவி சாய்க்க மாட்டாய் என அறிவேன்.
விசுவாசத்தின் பிள்ளைகள் அநேகர் தோற்றத்தை வைத்து நிதானித்தாய். நீ மிகவும் கடினமாயிருந்தாய். உன் உள்ளம் எனக்கு தூரமாய் இருந்த போதிலும் உன் உதடுகள் நீ என்னை நேசிப்பதாக கூறினாய். கர்த்தரின் வழிகளை நீ அறிந்திருந்தாய், விளங்கி கொண்டும் இருந்தாய். நீ தேவனை அசட்டை பண்ணினாய். தேவன் எல்லாவற்றையும் அறிவார். நீ உண்மையாக தேவனை சேவித்திருந்தால் நீ இன்று இங்கு இருக்க மாட்டாய். நீ ஒரே நேரத்தில் சாத்தானையும் தேவனையும் சேவிக்க முடியாது என்றார். இயேசு என் பக்கம் திரும்பி என்னிடம், கடைசி நாளில் அநேகர் மோசம் போக்கும் ஆவிக்கு செவி கொடுத்து பாவத்தை சேவித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து வந்து அவர்களுடைய வழியிலே நடவாதிருக்க வேண்டும் என்றார். நாங்கள் அவ்விடம் விட்டு கடந்து சென்றபோது அப்பெண் இயேசுவை பார்த்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாள். அவள் கோபத்திலே அலறினாள். நாங்கள் தொடர்ந்து நடந்தோம். சரீர சோர்வு என்னை மேற்கொண்டது. இந்நிலையிலே நாங்கள் மற்றொரு குழியிலே ஒரு எலும்பு கூட்டை கண்டோம். நாங்கள் அக்குழியை சென்று அடைவதற்கு முன் பின்வாடையாய் நுகர முடிந்தது. மற்ற எலும்பு கூட்டை போல இக்கூடும் இருந்தது. கால பரியந்தமும் இங்கேயே செலவிட இருந்த இந்த ஆத்துமா செய்த தவறு என்ன என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போது அக்குழியிலே எரிந்து கொண்டிருக்கும் பெண் இயேசுவோட பேச கேட்டேன். கர்த்தாவே, இவள் இங்கு என்ன செய்கிறாள் என்று நான் வினாவினேன். அதற்கு கர்த்தர், அவள் பேசுவதை கவனி என்றார். அந்த பெண் ஆவி, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாம். குமாரனே அன்றி ஒருவனும் பிதாவினிடம் வந்து சேரான். இயேசுவே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். எனவே இயேசுவண்டை வா, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று பேச அங்கிருந்த மற்ற ஆத்துமாக்களும் பேசவும் சபிக்கவும் ஆரம்பித்தன. சில, நாம் இங்கிருந்து வெளியேற வழி உண்டோ என்றும், மற்றவை, இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று எழும்பி ஆர்வர அரலல் காற்றை நிரப்பிற்று. இவள் ஏன் இந்த இடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாள் என்று எனக்குள்ளே வேந்து கொண்டிருக்கையில் கர்த்தர், இவளே நான் இவளது 30 வயதில் எனது வசனத்தை பிரசங்கிக்கவும் அதன்படி சாட்சியாக வாழவும் அழைத்தேன். நான் ஒரு ஆணையோ பெண்ணையோ அல்லது ஒரு சிறுமியோ சிறுவனையோ அழைக்கும்போது ஒரு நோக்கத்தோடு செய்துதான் அழைக்கிறேன். அந்த அழைப்பை அவர்கள் அலட்சியம் செய்யும்போது எனது ஆவி அவர்களை விட்டு அகலும். இக்குழியில் இருக்கும் இப்பெண் என் அழைப்புக்கு இணங்கி அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்தாள். வேதத்தை ஆழமாக கற்றாள். அநேக நற்கிரியைகளை செய்தாள். அநேகரை கர்த்தரண்டை வழி நடத்தினாள். இவற்றாக அநேக வருடங்கள் உருண்டு ஓடின. ஒரு நாள் தன்னுடைய கணவனுக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் இடையே தவறான தொடர்பு இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டாள். ஆனால் அவளுடைய கணவன் தன் தவறை உணர்ந்து மனைவியின் மன்னிப்பை வேண்டி நின்றான். ஆனால் அவளோ என்னை நோக்கி, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், என் கணவரோ வேறொரு பெண்ணோடு சுற்றி திரிகிறார். இவர் செய்வது சரிதானா என்று என்னிடம் கேள்வி கேட்டாள். அதற்கு நான் அவளை பார்த்து, அவன் தன் குற்றத்தை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டான். மேலும் இந்நிலை உருவாக நீயே காரணம். நீ உன்னை சுற்றி ஆராய்ந்து பார் என்றெல்லாம் சொல்லியும் கேளாதிருந்தாள். நாட்கள் செல்ல செல்ல வேதம் வாசிப்பதை நிறுத்தினாள். ஜெபிப்பதை மறந்தாள். தன் கணவன் மீது கடும் கோபம் கொண்டாள். மற்றவரிடம் எரிந்து விழுந்தாள். கணவனை கொல்ல செய்ய திட்டமிட்டாள். அன்பும் பாசமும் இருந்த உள்ளத்தில் இப்போது கொலைவெறியின் ஆவி குடி புகுந்தது. ஒரு நாள் அவள் தன் கணவனையும் அப்பெண்ணையும் கொலை செய்தாள். சாத்தான் அவளை முற்றிலும் மேற்கொள்ளவே அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்றார். அந்த பெண் ஆவி, ஆண்டவரே, என் கணவரை நான் இப்போது மன்னிக்கிறேன். என்னை இப்படுகுழியிலிருந்து எடுத்து விடும். இதோ நான் உமது வசனத்தை சொல்லி பிரசங்கிப்பதால் பிசாசுகள் என்னை அதிக அவஸ்தைப்படுத்துகின்றன. என்னை விடுவியும் ஆண்டவரே என்று கெஞ்சியது. இவ்வேளையிலே நான் கர்த்தரின் கரத்தை இறுக பற்றி, கர்த்தாவே, என் இதயத்திலே கசப்பும் இருதய கடினமும் ஏற்பட்டு விடாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் இயேசு என்னை துரிதப்படுத்த அந்த அடுத்த குழியிலிருந்து வந்து சென்றோம். இந்த குழியிலிருந்த ஆத்துமா அதிலிருந்த எலும்பிலே மறைந்திருந்தது. அது ஆண்டவர் இயேசுவை நோக்கி, நான் ஏன் இங்கு அனுப்பப்பட்டேன் என்பதை எனக்கு அறியும் என்று அலறியது. என்னை விடுவித்து விடும், இனி நான் நல்லவனாய் இருப்பேன் என்று அது மேலும் கூறிற்று. ஆனால் கர்த்தர் அதை பார்த்து, நீ இந்த நரகத்திலும் பொய் சொல்லுவதை விட்டுவிடவில்லை என்று கூறிவிட்டு,
என்னை நோக்கி அம்மனிதன் வாழ்க்கையை பற்றி அறிவிக்கலானார். இவன் தனது 23 வயதில் இங்கு வந்து சேர்ந்தான். இவன் சுவிசேஷத்தை அநேக முறை கேட்டிருக்கிறான். நான் அவனுக்கு என்னுடைய ஆவியினாலே இரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தேன். ஆனால் என்னை அலட்சியம் செய்து உலகத்தின் பின் சென்றான். ஒரு நாள் ஒரு பெரிய விருந்தில் உண்டு வெறித்து பின் தன் காரிலே வந்து கொண்டிருக்கும் போது விபத்தில் உயிரிழந்து சாத்தானால் இங்கு கொண்டு வரப்பட்டான் என்றார். மேலும் ஆண்டவர், சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த மனிதன் தனது கவனமில்லாமையினாலும் அதிக குடி வெறியினாலும் தனது ஆத்துமாவை பாழடித்தான். இதுபோல ஆண்டுதோறும் அநேக குடும்பங்கள் குடிவெறியினால் அழிகின்றன என்றார். கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் கடந்து போகிற நிலையற்ற இன்பங்கள் இவ்விச்சைகளின் பிடியிலே சிக்கியுள்ள கிறிஸ்துவினிடம் வரும்போது அவர் இவற்றின் பிடியிலிருந்து தப்ப வழியும் பலனும் தரும் உற்ற நண்பராய் மாறுகின்றார். மனமானவர்களே, கிறிஸ்துவின் எச்சரிப்பை கவனியுங்கள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்பதை பலரும் கருத்தில் கொண்டு பாலுணர்வினால் உண்டாகும் கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனையிலே ஈடுபடாதிருங்கள். கர்த்தர் இருதயத்தின் சிந்தனைகளையும் அறிவார். சாத்தான் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு எவனை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். நான் 20 வயது நிரம்பிய அந்த மனிதனின் நிலைமையை நினைத்து வருந்தினேன். திடீரென என் பிள்ளை நினைவு வந்தது. கர்த்தாவே, என் பிள்ளைகளை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று என் உள்ளத்திலே ஜெபிக்கலானேன். பெற்றோரே, உங்கள் குழந்தைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடவும் ஆண்டவரின் மன்னிப்பை பெறவும் திடப்படவும் பலப்படவும் கற்றுக்கொடுங்கள். அந்த மனிதனின் ஆத்துமாவின் அலறல் என் நினைவை விட்டு பல நாட்கள் அகலாதிருந்தது. அவன் தனது கண்களின் குழியிலிருந்தும் உடம்பிலும் ஊறும் புழுக்களுடன் அவியாத நெருப்பிலே தவிப்பது என் கண்கள் முன் நின்றன. நாங்கள் இருவரும் அடுத்த குழியை நோக்கினோம். செயல்கையிலே அக்குழியிலிருந்து பெண்ணின் ஆத்துமா தன்னை விடுவிக்கும்படி தன்னுடைய வேதனையின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கெஞ்சியது. கர்த்தாவே, உம்மிலே நான் நிலைத்திருந்து முன்னின்று சொல்லும் பலனை தாரும் என்று நான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சியவாறு அடுத்த குழியினிடம் வந்து சேர்ந்தேன். கர்த்தர் அக்குழியிலிருந்து பெண்ணை நோக்கி, நீ பூமியிலே இருந்த நாட்களில் நான் உன்னை பல முறை அழைத்தேன். நீ மனம் திரும்பும்படி பல முறை நான் உன்னை ஏவியும் நீ அதனை அள்ளத் தட்டி போனாய். நீ சீர்பொருந்தும்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கவும் நன்மை செய்யவும் பாவத்துக்கு விலகி ஜீவிக்கவும் நான் உன்னை எச்சரித்தேன். நடுநீச வேளையிலும் நான் உன்னை சந்தித்து என்னிடமாய் இழுத்து கொண்டேன். ஆனால் நீ என்னை உதட்டளவிலே நேசித்தாய். உன் இருதயமோ எனக்கு தூரமாய் இருந்தது. எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று அறியாயோ? அநேகரை உன்னிடம் அனுப்பி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் நீ மனம் திரும்பாது அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை துரத்தி விட்டாய். நான் உன்னை என் வசனத்தின் சத்தம் கேட்கும் இடத்திலே தாபரிக்க பண்ணியும் நீ என் சத்தத்துக்கு செவி கொடாது உன் இருதயத்தை கடினப்படுத்தினாய். இப்போது நீ உன் ஆத்துமாவை எழுந்து போய் இங்கு வந்து சேர்ந்தாய் என்று சொன்னார். இந்நிலையிலே அவள் கர்த்தரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாள். அவளை சூழ பொல்லாத ஆவிகள் இருக்கிறதை என்னால் உணர கொள்ள முடிந்தது. எத்தனை பரிதாபம்! நித்திய அக்னியாக நரகத்தில் வாழ்வது. பூமியிலே வாழும் நாட்களில்தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு சொல்வதை கவனியுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை.